சமயம் தான் அமைந்ததே அழைத்ததே. மீண்டும் எடப்பாடி அணியில் செங்கோட்டையன் உருவானது அதிமுக பாஜக மெகா கூட்டணி. மெகா கூட்டணி என்று சொன்னேனே அன்றி ஒருபோதும் கூட்டணி உருவாச்சு அப்படின்னு சொல்லல. பீதியில் உறைந்த அறிவாலயம் பீதியில் உறைந்ததோ இல்லையோ, இத்தனை நாளும் அறிவாலயத்தை காப்பாற்றி கொண்டிருந்த எக்கோ சிஸ்டம் ஒட்டுமொத்தமாக பீதியில் உறைந்திருக்கிறது. திமுக நல்லது பண்ணாலும் சரி கெட்டது பண்ணாலும் சரி திமுகவுக்கு அவப்பெயர் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தானா முன்வந்து முட்டு கொடுத்த பத்திரிகையாளர்கள், சமூக ஆர்வலர்கள், பெண்ணின உரிமையாளர்கள், இயற்கை ஆர்வலர்கள் என்று சொல்லிவிட்டு பல்வேறுபட்ட விதங்களில் புனைப்பெயரில் திமுகவை தூக்கி பிடித்த ஒட்டுமொத்த எக்கோ சிஸ்டமும் பீதியில் உறைந்திருக்கிறது. ஏன் பீதியில் உறைந்திருக்கிறது? 2011 திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்தது. அது போன்றது ஒரு நிலை மீண்டும் வருமோ என்ற ஒரு எண்ணம் இந்த எக்கோ சிஸ்டத்துக்கு இருக்கிறது, திமுகவுக்கும் இருக்கிறது. ஏன்னா அந்த மெகா கூட்டணியில் யாரெல்லாம் வராங்க பாருங்க. இப்படியெல்லாம் ஒன்று சேர்ந்தால் திமுக எப்படி வெற்றி பெறும்? அவங்கிட்ட பெரிய கூட்டணி இருக்குதுப்பா. என்னது பெரிய கூட்டணி இருக்கிறதா? அப்படி பெரிய கூட்டணி இருந்தால் ஏன் இந்த எக்கோ சிஸ்டமானது ஒட்டுமொத்தமாக நேற்று ஊடகத்தின் பார்வையை எங்கேயோ திருப்பி இருக்கிறது? ஏன் அண்ணாமலை மீது அவதூறு பரப்பணும்? ஏன் செங்கோட்டையன் மீது பார்த்தீங்கன்னா அவதூறு பரப்பணும்? ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு இடரை ஏற்படுத்தணும்? ஏன் இந்த ஊடகமானது நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு செய்தியை பற்றி இதுதான் இன்னைக்கு முக்கியமான செய்தி என்று கொண்டு வந்து சேர்க்கணும்? பேச வேண்டிய செய்திகள் என்னென்ன தெரியுமா? முதல்ல கடலூரையே கலக்கன கள்ளநோட்டு விஷயத்தை பற்றி பேசியிருக்கணும். நேற்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் புதுநாவலூரில் 3 போதை ஆசாமிகள் வந்து வங்கி ஊழியரை 5 கிலோமீட்டர் வரைக்கும் கார்லையும் பைக்கிலையும் மாற்றி துரத்தின காட்சியை பற்றி பேசியிருக்க வேண்டும். சென்னையில் காதலிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு பெண்ணின் அண்ணன் மீது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருக்கிறது. இந்த சட்ட ஒழுங்கு கெட்டுப்போன விஷயத்தை பற்றி பேசணும். நேற்று வாய் தகராறு காரணமாக போதை ஆசாமிகள் மாறி வெட்டி கொண்டதுனால ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அதை பற்றி பேசியிருக்க வேண்டும். அப்படி இல்லையா, சமீப காலமாக குற்றச்செயலில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகள் காவல்துறையை நோக்கி துப்பாக்கியால் சுடுறாங்களாம். அப்போது குற்றவாளிகளுக்கு துப்பாக்கி எங்கிருந்து வந்தது? அதிமுக ஆட்சியில் குற்றவாளிக்கு கிடைக்காத துப்பாக்கி திமுக ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு எங்கிருந்து கிடைச்சது? நேற்று மதுரைக்கு பக்கத்தில் சுபாஷ் சந்திர போஸ் என்கின்றவனை என்கவுண்டரில் போட்டு தள்ளி இருக்கிறது காவல்துறை. ஏன் போட்டு தள்ளினாங்க என்ற விஷயமான உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வெள்ளைக்காளி, கிளாமர் காளி, ரவுடிகளுடைய அட்டகாசம், யாரா பெரிய கேங் என்ற போட்டி காரணமாக மாற்றி 11 பேர் வெட்டிக்கிட்டு செத்து போட்டான் 10 ஆண்டு காலமாக. இதில் வெள்ளைக்காளி வந்து கிளாமர் காளியை ஆளை விட்டு சிறையில் இருந்துக்கிட்டே கிளாமர் காளியை போட்டு தள்ளிட்டானுங்க. ஸோ இப்படி போட்டு தள்ளவன் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையிடம் சிக்காமல் இருந்தான். அப்படி சிக்காமல் இருந்தவனை காவல்துறையானது தேடி போயிருக்குது. இந்த கிளாமர் காளியை போட்டவன்ல இந்த சுபாஷ் சந்திர போஸ் என்கிறவன் முக்கியமானவன். அவனை தேடி போகின்ற போது தான் இருட்டான இடத்துல துப்பாக்கியை வச்சு காவல்துறையை சுட்டுருக்கிறான். காவல்துறையானது பதிலுக்கு சுட்டுருக்குது. அவன் செத்து போயிட்டான். அதே மாதிரி தான் 1 மணி நேரத்தில் 8 இடங்களில் செயின் பறிப்பு நடந்தது சென்னையில். பார்த்தா வடமாநில கொள்ளக்காரன் அதே தொழிலாக தான் பார்த்துருந்துருக்கிறான். அவனை பிடிக்க போயிருக்கிறாங்க, பிடிச்சிட்டாங்க. ஏன்டா நகைலாம் எங்கடா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு காட்டுறான்னு அவனை அழைச்சிக்கிட்டு போகின்ற போது அவன் மறைவான இடத்துல வச்சிருக்கக்கூடிய துப்பாக்கி எடுத்து காவல்துறையினா சுடுறான். பதிலுக்கு சுடுறாங்க. வடமாநில கொள்ளையன் வந்து பார்த்தீங்கன்னா செத்து போகிறான். ஸோ சமீப காலமாக குற்றவாளிங்க கையில் வந்து பார்த்தீங்கன்னா கள்ள நோட்டும் கள்ள துப்பாக்கியும் புழக்கத்தில் இருக்குது. ஆனால் ஊடகமானது இதெல்லாம் பேசிச்சா? பேசலையே. ஏம்பா கள்ள நோட்டு பற்றி எனக்கு தெரியலையேப்பா, உங்களுக்கு எப்படி தெரியும்? ஊடகம் அதை பற்றி விவாதம் செய்திருந்தா தானே. கள்ள நோட்டு என்பது இந்தியாவுக்குள்ள வெளிநாட்டில் அச்சடிக்கப்பட்டு பாகிஸ்தான், மியான்மார், பங்களாதேஷ் போன்ற இடங்களில் கள்ள நோட்டு அச்சடிக்கப்பட்டு இந்தியாவுக்குள்ளே புழக்கம் விடுவது தான் வாடிக்கையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி தமிழகத்தில் அதுலேயும் கடலூரில் விசிகாவுடைய நிர்வாகி செல்வம் என்கின்றவர் தன்னுடைய கணினியில் கொட்டகை அமைத்து மிஷினை வச்சு அந்த இடத்துல கள்ள நோட்டை அடித்து டாஸ்மார்க்கு, காய்கறி கடைங்க, மளிகை கடைங்க, பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மிட்டாய் கடைங்க, இப்படி பல சந்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கள்ள நோட்டை அடித்து விட்டுருக்குறான்.
எத்தனை நாள் புழக்கத்தில் விட்டான்னு தெரியல. விஷயம் தெரிந்து நேற்று கைது பண்ணியிருக்காங்க. இது கடலூரையே வந்து பார்த்தீங்கன்னா கலக்கி இருக்கிறது. யாராவது விவாதம் நடத்தினாங்களா? இவனை எப்படி பிடிச்சாங்கன்னு பார்க்கும்பொழுது திருநெல்வேலியில் திசையின் விலை அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் செல்வம் என்கின்றவர் அகப்படுகின்றார். அதற்கு பிறகு வந்து மதுரை இசைக்கு முத்து என்கின்றவன் அகப்படுகின்றான். அதனைத் தொடர்ந்து சங்கரன் கோயில் ஐயாதுரை என்கின்றவன் கள்ளநோட்டு மாற்றுகின்ற போது சிக்குகின்றான். இப்படி திண்டுக்கல்ல அதை சொல்ல மறந்துட்டனே, ஏன்னா முகமது ரியாஸ் அவன் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளநோட்டு மாற்றுகின்ற போது சிக்குகின்றான். இப்படி தமிழகம் முழுவதும் கள்ளநோட்டை புழக்கத்தில் விடுகின்ற போது அடுத்தடுத்து சிக்குகின்றார்கள். எங்கின்றா இவங்க கள்ளநோட்டு வருது அப்படின்னு காவல்துறையானது மோப்பம் பிடிக்குது. கடைசியில் விசிகா நிர்வாகி, அதுலேயும் கடலூர் மேற்கு மாவட்ட பொருளாளர் விசிகாவில் பெரிய பதவியில் இருக்கார் மாவட்ட அளவில். அவன் கழனியில் கொட்டகை அமைத்து மிஷினை வச்சு கள்ளநோட்டு அடிச்சிருக்கான். காவல்துறைக்கு தெரிந்து கைது பண்ணுறதுக்கு போகின்ற போது தப்பிச்சு போனானான். அங்கே போய் பார்க்கும்பொழுது ஏர் கன் வச்சுருக்கான், பிஸ்டல் வச்சுருக்கிறான், கள்ள நோட்டு அடிக்கின்ற மிஷின் வச்சுருக்கிறான். அது மட்டும் இல்லை, நெஜ நோட்டு மாதிரியே இருக்க வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அந்த இடத்துல வச்சுருக்கிறான். கள்ள நோட்டு அச்சடிக்கிறவனுக்கு துப்பாக்கி எங்கிருந்து வந்தது? ஸோ தமிழகத்தில் சமூக விரோத செயல்களானது ஈஸியாக நடந்திருக்கிறது. இதெல்லாம் காவல்துறை கண்டுக்காமல் எப்படி கோட்டை விட்டது? தனியாக காணிக்கட்டில் ஒரு கொட்டகை இருக்கிறது. அந்த கொட்டகைக்கு யார் போகிறாங்க யார் வராங்கன்னு சொல்லிட்டு காவல்துறையானது கண்காணிச்சிருக்காது. வழக்கத்துக்கு மாறாக நடமாட்டங்கள் அந்த இடத்துல இருக்கின்ற பொழுது அப்போ அங்கே ஏதோ சமூக விரோத செயல் நடக்குது என்று காவல்துறை கண்காணித்திருக்கணுமே. காணியில் வீடு கட்டுறது எல்லாரும் இயல்பான ஒன்று தான். ஆனால் குழந்தை குட்டிகள் போல், புருஷ பொண்டாட்டி போல், ஆனால் அத்தனையும் பொறிக்கு மட்டுமே போகிறானே, ஏன் போகிறான் அப்படின்னு கண்டறிந்திருக்க வேண்டுமா இல்லையா? ஆனால் கள்ள நோட்டை சந்தைகளில், ஆட்டு சந்தை மாட்டு சந்தையில் மாற்றுகின்ற போது 4 பேர் பிடிபடுகின்றார்கள். அந்த பிடிபடுகின்றவுடைய வேற தேடுகின்ற போது விசிகா நிர்வாகி காயினில் கள்ள நோட்டு ஆட்சி விஷயமானது தெரியுது. வெளிநாட்டிலிருந்து நடக்கக்கூடிய சமூக விரோத செயல்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து நடக்கிறது. இந்த சட்ட ஒழுங்கை பற்றி பேசணுமா இல்லையா? அந்த ஊடகம் பேசிச்சா? பேசவே இல்லைங்க. என்கவுண்டரை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு கடந்து போகிறாங்க. ஏண்டா கூட்டு கொலைகள் நடக்குது, கூட்டு பாலியல் ஏண்டா நடக்குது? தமிழகம் சட்ட ஒழுங்கு கெட்டு போனதுக்கு யார் காரணம்? அது மட்டும் கிடையாது. நேற்று விழுப்புரம் பன்ரோட்டிக்கு பக்கத்தில் தான் நினைக்கிறேன், ஒரு பெட்ரோல் பங்க்கில் போயிட்டு பெட்ரோல் போடுறாரு ஒரு திமுக நிர்வாகி. ஆனால் அங்கே இருக்க பெண்மணி பெட்ரோல் போட்டு காசு கேட்குறாங்க. உடனடியாக திமுக நிர்வாகி என்ன பண்ணுறான்? என்னது பெட்ரோல் போட்டுவிட்டு காசு கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சேலையை பிடிச்சி இழுத்து கலைந்து மானபங்கம் படுத்துக்கிறான். சாதாரண பெட்ரோலுக்காக திமுக காரன் எந்த அளவுக்கு கீழ்த்தனமாக இறங்கிட்டான் பாருங்க. கடந்த காலங்களில் பிரியாணி கொடுக்கல, அதனால பிரியாணி கடைக்காரன் அடிச்சாங்கோ, பியூட்டி பார்லரில் அடிச்சாங்கோ அப்படின்ற குற்றச்சாட்டு வந்தது. அங்கெல்லாம் நம்ம முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற போய் மன்னிப்பும் கேட்டார். ஸோ அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் திருடுவதையும் விடவில்லை. ஆட்சிக்கு வந்த பிறகு அடி உதையிலும் திமுக காரன் வந்து பார்த்தீங்கன்னா சலைத்தவன் இல்லடா ஆட்சிக்கு வந்தாலும் சொல்லிவிட்டு இன்றைக்கி தொடர்ச்சியாக சமூக விரோத செயலில் ஈடுபட்டு இருக்கிறான். இதையெல்லாம் விவாதம் நடத்த வேண்டிய இந்த ஊடகம் என்னத்தை விவாதம் நடத்திக்கிட்டு இருக்குது? செங்கோட்டையனை பற்றி, அதை தாண்டி நம்ம மோடியை பற்றி. பாஜக எதையுமே அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டு தான் செய்யும், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் நம்ம மோடி அவர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை அலுவலகத்துக்கு 10 ஆண்டு காலம் கழித்து வந்திருக்கின்றார் என்றால் ஆர்எஸ்எஸ்ஸுடன் வந்து நம்ம மோடி அவர்கள் நெருக்கமாக இல்லையா? இல்லை ஆர்எஸ்எஸ்னுடைய நிர்வாகிகளும் மோடி அவர்களும் இணைந்து தேர்தலில் பணியாற்றி ஏகப்பட்ட மாநிலங்களில் வெற்றி பெறவில்லையா? ஆர்எஸ்எஸ் தொடர்பாக மோடியும் அமித்ஷாவும் ஜேபி நட்டாவும் தேவையில்லாத கருத்துக்களை சொல்லி போட்டாங்களா? ஆர்எஸ்எஸ்னுடைய துணை இல்லாமல் தான் பாஜக வெற்றி பெற்றுட்டு வந்ததா? ஆர்எஸ்எஸ்னுடைய 100ஆண்டு விழாவுடைய தொடக்கம் நம்ம மோடி அவர்கள் போய் தொடங்கி வச்சிருக்கிறாரு. அதனால் 10 ஆண்டு காலம் கழித்து ஆர்எஸ்எஸ்னுடைய அலுவலகத்துக்கு மோடி போயிட்டாரு. எதுக்கு போயிருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகமானது எல்லா ஊடகமும் அதை தான் நேற்று விவாதம் நடத்தி கொண்டு இருந்தார்கள். அதாவது சஞ்சய் ராவத் உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனா கட்சியில் ஒரு நிர்வாகி, எம்பி, ஊழல்வாதி. அவர் வந்து என்னப்பா 10 ஆண்டு காலம் கழித்து மோடி அவர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமையில் வந்திருக்கின்றாரே, 75 வயதை தொடப்போகின்றாரே மோடி, தன்னுடைய ஓய்வை அறிவிப்பதற்காக தான் வந்திருக்கின்றாரா அப்படின்னு வந்து ஒரு ட்வீட் போட்டார். அவ்வளவுதான். மோடி ஓய்வை அறிவிக்க போகின்றாரா? சஞ்சய் ராவத் அவர்கள் ட்வீட் போட்டிருக்கின்றாரே என்று சொல்லிவிட்டு நேற்று ஒட்டுமொத்தமாக ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகவத் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா
வேற ஒருவருக்கு தலைமையை விட்டு கொடுக்க போகின்றார். அவருக்கும் 75 வயது ஆக போகுது. அதே மாதிரி KA செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி பறந்தார். எடப்பாடி அவர் இனி பொதுச்செயலாளர் கிடையாது, செங்கோட்டையன் தான் பொதுச்செயலாளர் அப்படின்னு சொல்லிவிட்டு உருட்டுவாங்க. மொத்தத்தில் திமுக கூட்டணிக்கு எதிராக ஒரு பெரிய மெகா கூட்டணி உருவாகிவிடக் கூடாது. உருவானா அந்த கூட்டணி தொடர்பாக உண்மையோ பொய்யோ அவதூறுகளை அள்ளி வீசி மக்கள் மனங்கள்ல உளவியல் ரீதியாக அட அதிமுக பாஜக கூட்டணியா அச்சிச்சி இந்த மண்ணுக்கு உகந்தது இல்லையே, ஏற்கனவே தோல்வியை தழுவுனது தானே. அண்ணாமலை அவர்கள் பார்த்தியா தமிழகத்தில் எப்படி அரசியல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டுமொத்தமாக அந்த கூட்டணியை காலி பண்ணுகின்ற வேலையில் தான் இறங்குவாங்க. அப்படி தான் இந்த SP லக்ஷ்மணன் நேற்று அண்ணாமலை பற்றி தரக்குறைவாக, அதிமுக பற்றி தரக்குறைவாக, அதே மாதிரி நம்முடைய பெங்களூர் புகழேந்தி ஒன்றகண்ணன் இவன் அண்ணாமலை பற்றியும் அதிமுக பற்றியும் தரக்குறைவாக பேசுகிறான். ஆனால் கூட்டணி தொடர்பாக என்ன வேண்டுமானாலும் ஊடகம் விமர்சனம் செய்யலாம், திமுகவுடைய தவறுகளை மறைக்கலாம், இல்லை என்று சொல்வதற்கு கிடையாது. மக்கள் மனங்களில் அதிமுக பாஜக மெகா கூட்டணி தொடர்பாக பொய் பரப்புரை செய்யலாம். ஆனால் கள நிலவரம் என்பது வேற. இந்த ஊடகம் எல்லாவற்றையும் திசை திருப்புகிறது, நமக்கான வேதனையை வெளிப்படுத்தலை. இருக்கிற திமுக ஆதரவாளர்கள் நம்முடைய கஷ்டங்களை திமுக இடத்துல கொண்டு போய் சேர்க்கல என்ற விஷயத்தை உணர்ந்திருக்கின்றார்கள். அதனால தான் இன்னைக்கு செங்கோட்டையனை பற்றி தவறாக பேசிட்டு இருக்காங்க. ஆனால் செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பின்னாடி தான் இருக்கிறார் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக விட்டோ இல்லை எடப்பாடி பழனிசாமி விட்டோ அவர் விலகி இருந்தால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியினுடைய புகைப்படத்தை அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் இருந்து நீக்கியிருப்பார். நேற்று கூட ரம்ஜான் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார் இஸ்லாம் பெருமக்களுக்கு. அந்த புகைப்படத்தில் கூட அதிமுக ஐடி விங்ஸ் ஆனது என்ன பேனரை உருவாக்கி தந்ததோ அந்த பேனரை பதிந்து தான் இஸ்லாம் பெருமக்களுக்கு ரம்ஜான் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். அதில் இருந்தே செங்கோட்டையன் அவர்கள் இன்னும் எடப்பாடி பழனிசாமி பின்னாடி தான் இருக்கிறாரு, அதிமுக நலம் விரும்பியாகத்தான் இருக்கின்றார். நேற்று சென்னையிலிருந்து அவர் ஈரோடு போவதற்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருகின்றார். அங்கே பத்திரிகையாளர் கேட்குறாங்க, என்னங்க டெல்லி போனேன்னு சொன்னாங்க, அது மட்டும் இல்லை மௌனமாகவே இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கின்ற போது மௌனம் நல்லது தான் நடக்க போகுது, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போவார். மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமியை பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து தூக்கிட்டு செங்கோட்டையனை வைக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய். இன்னும் எடப்பாடி தலைமையை தான் செங்கோட்டையன் ஆதரித்திருக்கின்றார், அவர் பின்னாடி தான் நிற்கிறார். அதனால தான் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறார் என்ற செய்தியெல்லாம் புகழ்ந்து போட்டிருக்கிறாரு. ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமியை வெறுக்கிறார் என்றால், நம்ம மோடி அவர்கள் பின்னாடி அவர் நிற்கிறார் என்றால் அவருடைய எக்ஸ் தளத்தில் இருக்கக்கூடிய புகைப்படத்தையே மாற்றிருப்பார். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இறங்கி வரல, செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சண்டை. எடப்பாடி பழனிசாமி இறங்கி வரணும்னு வச்சுங்களேன், குறியீடுகளாக சிலவற்றை காட்டுவார் செங்கோட்டையன். அதில் முதன்முறையாக தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் இருந்தே அந்த குறியீடை காட்டியிருக்கலாம். இல்லை நான் அதிமுகவில் இருக்கிறேன், எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை தான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், அதனால் என்னை அதிமுக இருந்தோ எடப்பாடி பழனிசாமியிடம் இருந்தோ என்னை பிரிக்க முடியாது. ஆனால் அதிமுக நலன் சார்ந்த சில விஷயங்களை மோடி அவர்களிடத்திலும் சரி, அமித்ஷா இடத்திலும் சரி, அதேமாதிரி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இடத்திலும் சரி சொல்லி இருக்கின்றேன், அதை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டு இருக்கின்றார் அப்படின்றத செங்கோட்டையன் அவர்கள் அடுத்தடுத்து டெல்லி விசிட் மூலமாக டெல்லி தலைமை கிட்டையும் சொல்கிறார். செங்கோட்டையனை வைத்து அதிமுகவிலிருந்து ஒரு பிரிவை உருவாக்கலாம் என்று மோடி நினைத்தாரா, அமித்ஷா நினைத்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நினைச்சிருக்கலாம். ஆனால் செங்கோட்டையனுக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கல. செங்கோட்டையனை தவிர்த்து எடப்பாடி பின்னாடி நிற்கிறாங்க தெரியுமா, அவங்க யாரும் செங்கோட்டையன் பின்னாடி போவதாக தயாராக இல்லை. அதை தான் நேற்று போய் டெல்லியில் சொல்லிட்டு வந்திருக்கின்றார். நான் தூண்டியில் போட்டு பார்த்தேன், அதிமுக இடத்துல இருந்து யாரும் பிரிந்து வர மாதிரி தெரியல. பன்னீரும் டிடிவி தினகரனும் சசிகலா மட்டும்தான் மீண்டும் என்னுடன் வராங்க. அதிமுகவிலிருந்து யாரும் வராத பொழுது நான் அதிமுக தலைமை எப்படி கைப்பற்ற முடியும்? அதை நீங்கள் மீண்டும் உடைச்சிங்கன்னா தமிழக மக்கள் மத்தியில் அனுதாபம் பெறாது, ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பு கிளம்பிவிடும். அதனால் அதிமுகவில் கை வைப்பது, எடப்பாடி பழனிசாமியை நீக்குவது, குளவி கூண்டில் கை வைப்பது போன்று, தேன் கூண்டில் கை வைப்பது போன்று. ஆனால் மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக கூட்டணி வேண்டும், அதை அவர் வாயாலே சொல்ல வைக்கணும், நீங்கள் எப்படியா சொல்ல வைங்க அப்படின்னு அதிமுக இருக்கக்கூடிய பெரும் புள்ளிகளும் முன்னாள் அமைச்சர்களும் எங்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஆனாலும் யாரும் அங்கிருந்து விலகி வர தயங்குறாங்க. அதனால் அதிமுக தலைமை மாற்றம் தேவையற்றது. அதே மாதிரி என்னை முன்னிறுத்தி காய்களை நகர்த்துவதும் தேவையில்லாதது. எடப்பாடி பழனிசாமி விஜய் அவர்களை அழைச்சிக்கிட்டு
பாஜக கூட்டணிக்கு வருகின்றார். விஜயும் பாஜக கூட்டணியில் இணைக்க பாருங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி முன்னெடுக்கக்கூடிய விஷயங்களை, அதிமுக நடக்கக்கூடிய விஷயங்களை செங்கோட்டையன் அவர்கள் நேற்றும் டெல்லி போய் சொல்லியிருக்கிறாரு. அதனால அதிமுக பாஜக கூட்டணியில் விஜய் வருவது 100% உண்மை. எப்படின்னு கேட்குறீங்களா? தவேகாவுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் அவர்கள் பேட்டி அளிக்கின்ற போது தந்தி டிவிக்கு டிசம்பர் மாதத்துக்கு பிறகுதான் கூட்டணி பற்றி நாங்கள் பேசுவோம், இதுவரைக்கும் எங்கள் தலைமை ஏற்றுக்கொள்றவங்க இதை பற்றி தான் சிந்தித்து கொண்டு இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிமுக, தவேகா, பாஜக இது மூன்றும் சேர்ந்தால் சோழி முடிஞ்சது. அதனால தான் திராவிடத்தினுடைய ஒட்டுமொத்த எக்கோ சிஸ்டமும் இன்னைக்கு அண்ணாமலை மீதும் எடப்பாடி பழனிசாமி மீதும் செங்கோட்டையனும் அமித்ஷாவும் ஏதோ அதிமுக உடைக்கின்ற பிளான்ல போட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லாத பொல்லாத கதையெல்லாம் உருட்டிட்டு இருக்கிறாங்க. உருவான கூட்டணிக்கு அவதூறு பெயர் வைத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஏன்பா உருவான கூட்டணிக்கு அதிமுக தலைமை தாங்குதா அல்லது என்டிஏ தலைமை தாங்குதா என்பதெல்லாம் பொறுத்து பார்க்கணும். எப்படி எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய உரிமையை விட்டு கொடுக்கலாம்? இதே ஜெயலலிதா இருந்தாங்கன்னா அதிமுக கூட்டணி என்று தானே சொல்லியிருப்பாங்க. என்டிஏ கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்று அமித்ஷா சொல்லுகின்ற பொழுது விட்டுலாமா அப்படின்னு எல்லாம் முட்டு கொடுக்குறாங்க. மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் அடிச்சுக்கிறாங்கோ, அண்ணாமலையே மாற்ற போகிறாங்கோ, அண்ணாமலையே சொல்லிட்டாரு அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை உருட்டுறாங்க. அண்ணாமலே பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை அடிப்படையில் சொல்லிட்டு வந்திருக்கின்றார். அதிமுக பாஜக கூட்டணி உருவானால் நான் தலைமையில் இல்லை, அது பிரச்சனை வரும், தொண்டராக இருந்து வேலை பார்க்குறேன் என்று அண்ணாமலை சொல்லியிருக்கின்றார். அதே மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற என்னென்ன வியூகங்கள் வகுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா அமித்ஷா கிட்ட சொல்லியிருக்கின்றார். ஜாதி வாரியாக, மாவட்ட வாரியாக, ஒன்றிய வாரியாக ஃப்ளோ சார்ட்டை போட்டு கொடுத்துருக்கிறார். இப்படி பெரிய கூட்டணி போட்டது மட்டுமல்ல, அந்த கூட்டணியை வெற்றிக்கு அழைத்து சொல்லக்கூடிய வியூகத்தையும் அண்ணாமலை கொடுத்திருக்கின்றார். ஸோ இப்படி பக்காவாக ஆழமாக களம் இறங்குகின்ற விஷயமானது ஊடகத்துக்கும் தெரிஞ்சு போச்சு, இரண்டாவது அறிவாலயத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆபத்து நெருங்கி வருகிறது. எதிர்கட்சி வரிசையில் கூட உட்கார மாட்டோம். அப்புறம் என்ன பண்ணணும்? தமிழகத்தில் நடக்கக்கூடிய தவறான விஷயங்களை முதல்ல மறக்கணும், ஒட்டுமொத்த மக்களும் மறக்கணும், இல்லைனா நாம் மறக்கடிக்கணும். அப்படி இல்லையா அதிமுக பாஜக கூட்டணியினுடைய தமிழக நலன் சார்ந்த விஷயங்களை திசை திருப்பணும், எதிர்மறையாக மாற்றணும். இதுதான் ஊடகத்துடைய வேலையாக இருக்கிறது. 20 தொகுதி ஜெயிக்குமா திமுக? அந்த 20 காலியாகி 2 அல்லது 1 தொகுதி தான் ஜெயிக்கும். அதனால முடிந்த அளவுக்கு அதிமுக பாஜக கூட்டணியை காலி பண்ணுவோம், சேராத பார்த்துக்கும், சேர்ந்தாலும் அவதூறு பரப்பும் இப்படின்ற வேலையில் இறங்கியிருக்கிறாங்க. இதனால் தான் சொன்னேன், அறிவாலயமும் அறிவாலயத்தினுடைய அடிவரடிகளும் பீதியில் உறைந்திருக்கின்றார்கள். நம்முடைய தவேகாவுடைய நிர்வாகிகள் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவதில் மிக மும்முரமாக செயலாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவங்களுக்குன்னு சில நலன்கள் இருக்கிறது. அந்த நலன்களை அமித்ஷா அவர்கள் உறுதிப்படுத்துவார். அந்த மெகா கூட்டணி தமிழகத்தில் புதிய மாற்றத்தை உருவாக்குன்றதில் மாற்றுக்கிறது கிடையாது. விரிவாக பேசிவிட்டோம். தமிழகத்தில் நடப்பதும் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிக்குள்ள நடப்பது எல்லாம் பொறுமையாக பார்த்தவர்களுக்கு நன்றி. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் தெம்பாக இருக்கும். நன்றி நண்பர்களே.